உயரமான நடிகைக்கு மாப்பிள்ளை பார்க்கும் படலம் தீவிரமாக நடந்தாலும் அம்மணிக்கு உடனடியாக திருமணம் செய்து கொள்ளும் எண்ணம் இல்லையாம். காரணம், இன்னும் சில வருடங்கள் கலை சேவை செய்ய விரும்புகிறாராம். இதை அறிந்த அவரது பெற்றோர் கல்யாணத்துக்கு பிறகும் சாதித்துக் கொண்டிருக்கும் சில நடிகைகளை பட்டியலிட்டு இந்த ஆண்டு இறுதியிலோ அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்திலோ கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்ள தயாராக வேண்டும் என்று கராராக சொல்லிவிட்டார்களாம். இதனால் இருதலை கொள்ளி எறும்பு போல தவிக்கிறாராம் நடிகை. சகுனி, எனக்கு வாய்த்த அடிமைகள் என விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் மட்டுமே தமிழ் படங்களில் நடித்திருக்கிறார் பிரணீதா. டாக்டர் தம்பதியின் ஒரே மகளான பிரணீதாவுக்கு தொழிலதிபராக வேண்டும் என்ற ஆசை. இதன்படி ஹோட்டல், பப் கட்ட முடிவு செய்திருக்கிறார். அத்துடன் பார்களுக்கு சில வெளிநாட்டு மதுவகைகளை சப்ளை செய்யும் பிசினஸும் கையில் எடுக்கிறார். இது பற்றி பிரணீதா கூறும்போது, நடிப்பு, பிசினஸ் ரெண்டுமே என்னை பொறுத்தவரை மக்களோடு தொடர்புடையதாகவே அமைந்திருக்கிறது என்கிறார் தெளிவாக. ஷங்கர் டிரெக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் நடிக்கும் 2.0 படத்தின் ஷூட்டிங் சுமார் 1.5 வருடத்துக்கும் மேலாக நடந்து வருகிறது. இப்போ ஃபைனல் ஸ்டேஜை எட்டியிருக்கிறது. சாங்ஸ் அண்ட் பேட்ச் ஒர்க் தவிர மற்ற காட்சிகள் முடிவடைந்திருக்கிறது. ரஜினி நடிக்கும் இறுதி பாடல் காட்சி ஹைதராபாத்தில் படமாக்கப்பட உள்ளது. பேட்ச் ஒர்க் உள்ளிட்ட படப்பிடிப்பின் முழு வேலையும் இம்மாத இறுதி அல்லது ஏப்ரல் முதல் வாரத்துக்குள் முடிவடைந்துவிடும் என்று படத்தரப்பில் கூறப்படுகிறது. தீபாவளி தினத்தில் படம் ரிலீஸ் ஆகிறதாம். சத்தமில்லாமல் இந்த வருஷம் ஃபுல்லா படம் புக் பண்ணி வைத்திருக்கிறார் சிருஷ்டி டாங்கே. உதயநிதியுடன் சரவணன் இருக்க பயமேன், காலக்கூத்து, பொட்டு, ஒரு நொடியில் என தன் கைவசம் வைத்துள்ள சிருஷ்டி டாங்கேவிடம் தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி பத்தி சொல்லுங்கன்னு சொன்னா நிறைய திறமைசாலிகள் இருக்காங்க என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டு விடுகிறார். பாகுபலி படத்தை பிரம்மாண்ட படமாக இயக்கிய ராஜமௌலி அண்மையில் அந்த படம் பற்றி பேசிய போது பிரபாஸ், அனுஷ்கா, ராணா ஆகியோரின் நடிப்பு குறித்து பேசியவர் தமன்னாவை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார். இதனால் தமன்னாவுக்கும் ராஜமௌலிக்கும் ஷூட்டிங்கின் போது நடைபெற்ற பிரச்சனைதான் காரணம் என்கிறது படக்குழு. கௌதம் மேனன் டிரெக்ஷன்ல தனுஷ், புதுமுகம் மேகா ஆகாஷ் நடிப்பில் உருவாகி வரும் படம் என்னை நோக்கி பாயும் தோட்டா. இந்த படத்தை தெலுங்கிலும் வெளியிடும் திட்டத்தில் பாகுபலி ராணாவை சிறப்பு தோற்றத்தில் நடிக்க வைத்திருக்கிறார் கௌதம் மேனன். இந்த படம் ரம்ஜான் விருந்தாக திரைக்கு வர இருக்கிறதாம்.